வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரலா இப்போ ஒரு கூவம் ஏதாவது ஒரு டிச் பழைய டிச் பக்கத்துல போனீங்கன்னா எவ்வளவு ஒரு பேட் ஸ்மெல் வருமோ அந்த அளவுக்கு அந்த கேஸ் பிரியும் போது பேட் ஸ்மெல் வரும். இது நார்மலாவே உங்க லைஃப்ல பார்த்திருப்பீங்க. இதையும் தாண்டி இன்னொரு நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் கொடுக்கும் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. குழந்தை வீட்டுல இருக்கு, இவங்க ஆஃபீஸ் போயிடறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல குழந்தை வந்து தூங்கிட்டே இருக்கு, இவங்க பால் கொடுக்க வேண்டிய நிறைய பால் சுரந்துருச்சு, அவங்களால பால் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பால் கெட்டு போய் திரிஞ்சு பால் கட்டிடும். பால் கட்டின உடனே அவங்களுக்கு மார்பகங்கள்ல வலி வர ஆரம்பிக்கும். வலி வந்த உடனே இந்த பால் கெட்டு போன பாலை உள்ளே வச்சிருந்துட்டு அடுத்த பாலை சுரந்து குழந்தைக்கு கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால உடல் என்ன செய்யணும்னா, இமீடியட்டா இந்த பாலை நீராவியாக்கி வெளியேற்றுவதற்காக முயற்சி பண்ணும். அப்படி நீராவி ஆக்குறதுக்காக உடலுக்கு கொடுக்கப்படுவதுதான் ஜுரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜுரம் வரும் உடனே அந்த உள்ள இருக்கிற அந்த பால் வந்து நீராவியாகி வெளியேற, அந்த தோல் வழியா வெளியேறதுக்கான ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும். அப்படி செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், ஜுரம் வந்துருச்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாத்திரையோ இல்ல கை வைத்தியத்தையோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். பண்ண உடனே அந்த நேரத்துல அந்த நிமிஷத்துல ஜுரம் சரியாகும். இதெல்லாம் வெளிப்பாடுகள். உள்ள ஒரு கழிவு தேங்கி இருக்கு, அதை வெளியேற்றுறதுக்கான உடலின் முயற்சிகள். இதுக்கு நம்ம மருந்துகளை சாப்பிடுறோம். சாப்பிட்ட உடனே இது உள்ள கட்டி போய் திரும்ப வேற ஒரு நிலையா, இப்ப சாதாரணமா இருக்க கெட்டு போன பால் எப்படி இருக்கும், ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா, இந்த ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கிறது அதுல கொண்டு போய் நம்ம ஒரு மாவு போடுறோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஒரு கோதுமை மாவை போடுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், இந்த ஜெல்லி ஃபார்ம்ல இருக்குது கொஞ்சம் கல் ஃபார்மேட்ல மாறும், இல்ல இன்னும் கொஞ்சம் திக்கான ஒரு மாவு பதத்துக்கு வருது இல்லைங்களா. அதையும் தாண்டி மேல மேல போட்டுட்டே இருக்கும். அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நீர் வற்றி போய் வறட்சி ஏற்பட்டு மணல் ஃபார்மேட்லயோ இல்ல ரொம்ப ராக் ஃபார்மேட்லயோ நாள் பட பாத்தீங்க அப்படின்னா அது கல்லு மாதிரி உருமாற ஆரம்பிக்கும். இதேதான் நம்மளோட உடல்லையும் நடக்கிறது. ஒவ்வொரு நிலை மாற்றமா ஏற்பட்டு உள்ள இருக்க கழிவுகள் அப்படியே தேங்கும் போது ஒரு கட்டத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஒரு 20 வருஷம் கழிச்சோ இந்த மாதிரியான நிலையில உள்ளது கூட ஃபியூச்சர்ல பிரஸ்ட் கேன்சரா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்வா ஹீலிங் சென்டர்.